தமிழ்நாட்டிலே எடுத்துட்டீங்கன்னா இந்தி பிரச்சார சபா இருக்கு. அங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆமா இந்திய கத்துக்கணும் வர்றவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அப்போ ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் தானேன்னு கூடிக்கிட்டு அதில் நெக்லிஜிபிள். இன்ஃபேக்ட் டு டெல் யூ த ட்ரூத், நானே அந்த தக்ஷின் பாரத் பிரச்சார சபா 71 72 அந்த ராஷ்டிர பாஷா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐ கேம் ஃபர்ஸ்ட் அந்த பரீட்சையில் அந்த இதில் டசன்ட் மீன் இட் திங்குங்க. அது கூடிட்டு இவங்க சும்மா இவங்க பிரச்சாரம் புள்ளி விவரத்தோட பேச சொல்லுங்க. சரி, என்னோட பாயிண்ட் என்னன்னா, யூ மஸ்ட் ஆல்வேஸ் டாக் வித் டேட்டா. த டேட்டா கிளியர்லி ஷோஸ் 3 language formula is failed and failed badly. புது பாலிசியை கொண்டு வரும்போதும் சார் அதுக்கு பின்னாடி நிச்சயமா இந்த தாட் ப்ராசஸ்லாம் இல்லாமலா கொண்டு வருவாங்க. இல்லை இது ஐடியாலஜி மேக்ஸ் பீப்புள் பிளைண்ட் டு ஃபேக்ட்ஸுங்க. இது எப்பவுமே இது ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு நீண்ட நாள் இது. தட் இஸ் நம்ம ஒரு கருத்தில் இருக்கிறப்போ நம்ம ஒரு ஐடியாலஜி ட்ரம்ப்ஸ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு. தட் இஸ் நம்ம அந்த அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு ஒரு சைக்காலஜியில் ஒரு டேர்ம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜியில் நம்பர் வரும்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு சொல்கிறேன். நீங்கள் ஆஸ்ட்ராலஜிக்கு சாதகமாக வர ஆர்டிகல்ஸ் தான் படிப்பீங்க, அதுக்கு எகென்ஸ்டாக வர ஆர்டிக்கல் நீங்கள் தொடவே மாட்டீங்க. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் டு பி இது. ஸோ அந்த மாதிரி மும்மொழி கொள்கை நல்லதுன்னு நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா, இது தனிப்பட்ட முறையிலையோ இல்லாட்டி கவர்மெண்ட் அளவுலையோ முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் டேட்டா கொடுத்தாலும் நீங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. யூ வில் ஸ்டில் பி சேயிங் த சேம் திங். ஆர் யூ வில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு மைனர் டேட்டா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபால கூடுது, தட் டசன்ட் மீன் எனிதிங். தட் டசன்ட் மீன் எனிதிங். பீப்புள் வில் பீப்புள் இன்னொன்றுங்க, நீங்கள் திணிக்கக்கூடாதுங்க. மக்களுக்கு தேவை இருந்தால் தானாக அவங்க கற்றுக்குவாங்க. ஓகே, தேவை இருந்தால் மக்கள் இல்லை. ஆனால் இருமொழின்னு முடிவெடுக்கிறதே திணிப்புன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் 2 மொழி தான், ஏன் அந்த முடிவை திணிக்கிறீங்க மக்கள்கிட்ட? 2 மொழி மல்டிபிள் ரீசன்ஸ் வை 2 நான் சொல்ல போகிறேன். Scientifically it is proven that 2 languages are better than 1. That is உங்களுக்கு அந்த cognitive faculties பெட்டராக இருக்கும். ஈவன் அல்சைமர்ஸ் இந்த மாதிரி அந்த வருது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் 2 language. But scientific studies don't show that 3 is better than much better than 2 or 4 is much better than 3. எனக்கே நான் சொன்ன 4 language தெரியும் எனக்கு. But that doesn't mean I don't think I'm much better than that. ஏதோ ரேண்டமாக அப்பப்போ ஏதோ யூஸ் ஆகும், அவ்வளோதான். நம்ம இண்டிவிஜுவல் இது வச்சு பேசக்கூடாதுங்க. we should always look at the over big picture. The big picture is when people are struggling, children are struggling even with L1 and L2, first language and second language. நம்ம சர்வே காட்டுது, நான் சொன்ன அந்த ஏசர் சர்வே ஷோஸ் தட் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு 2ஆம் கிளாஸ் புக்கு படிக்க தெரியல, 2ஆம் கிளாஸ் மேத்ஸ் போட தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தேவையில்லாமல் அவனுக்கு போய் இன்னொரு இது உங்களால் 40 கிலோவே தூக்க முடியாதப்போ உங்கள்கிட்ட இன்னொரு 20 கிலோ கொடுத்து 60 கிலோ தூக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்? It doesn't make sense at all.